என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ நண்பா ப்ளீஸ், எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 வாட்டி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிப்பேங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் பேச முடியல. திக்குது, திணறுது, எதை பேசுறது, எதை எடுக்கிறது, எதை விடுறதுனே புரியல. ஏன்னா அந்த ஒரு 15 செகண்ட்ஸ் தளபதி இப்போ பார்த்தோம்ல, அந்த மொமெண்ட் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் போனால் இவ்வளோ அவுட் பஸ்ட் ஆவாப்ல அப்படின்றது தான் அந்த விஷயம். இது எதனால் திமுக வந்து தளபதியை வந்து விமர்சனம் பண்ணுது அப்படின்றது ஒரு விஷயத்துக்காகவான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே அவருடைய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, துரோகங்கள், அடக்குமுறை, மக்களை சந்திக்க விடாமல் பண்ணுறது, இப்படி பல விஷயங்களை வந்து அடக்கி தான் வந்து இன்றைக்கி வந்து அவர் ஒரு வார்த்தையை விட்டார். என்னையும் மக்களையும் பிரிக்க முடியாது, ரத்தமும் சதையுமா இருக்கும் அப்படின்ற அந்த வார்த்தையை விடுறாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட். தனக்குள்ளே இருக்கிற, தனக்கும் மக்களுக்குள்ள இருக்கிற சென்டிமெண்ட்டை உடைக்க பார்க்குற ஆதிக்க சக்திகள், அதை எதிர்த்து நின்று எப்படி நான் இந்த மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது, வெறி இருக்குது. இந்த குள்ளநெறிகளை எப்படி நம்ம சமாளித்து வரப்போகிறோம் அப்படின்ற பயமும் இருக்குது. எல்லாமே இருக்குது, எல்லாமே கலந்தது தான் இன்றைக்கி இந்த அவுட் பஸ்ட். இது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி எப்படி கடத்த போகிறேன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் புரிஞ்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதி இன்றைக்கி ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது அழகான ஒரு குட்டி ஸ்டோரியோட ரொம்ப எந்துவாக ரொம்ப சந்தோஷமாக தான் ஆரம்பித்தார். ஸோ அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது, ஆரம்பித்ததை பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி தளபதி வச்சு செய்ய போகிறாரு, வேறு லெவலில் இன்றைக்கி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து ஸ்டக் ஆகிட்டார். ஏன்னா எமோஷ்னலி ரொம்ப ஸ்டக் ஆகிட்டார். ஏன்னா அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அரசியல் தெரியல அப்படின்ற ஒரு விமர்சனமாக இருக்கட்டும். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் மேலே இப்போ ரீசெண்டாக வைக்கப்பட்ட அந்த ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கரூர் இன்சிடெண்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிருக்குது. அது வந்து இன்னமும் அவர் மனசில் குத்திக்கிட்டே இருக்குது, அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில எதிர்பார்ப்புகளோடு அவர் இருந்தார், அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும். இப்படி எதிர்பார்ப்புகள்னால் நம்புகிற சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் இன்றைக்கி வந்து தளபதி ஸ்பீச். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அவர் வந்து திமுகவை தான் அடிக்கிறார், வேறு யாருமே இல்லை, திமுக தான் அடிக்கிறாரு. எல்லா மீட்டிங்லேயுமே அவர் திமுகவை பண்ணக்கூடிய ஊழலையும் திமுக பண்ணக்கூடிய அரசியலையும் தான் பேசிகிட்டு இருக்காரு ஒழிய மற்ற எந்த அரசியலுமே வந்து பேசலை. பட் இந்த இடத்துல இன்றைக்கி ஏன் இன்றைக்கி இவ்வளோ எமோஷனல் ஆகணும், ஏன் இன்றைக்கி வந்து இவ்வளோ அவுட் பர்ஸ்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இந்த ரீசன்ட் டேஸில் நடந்த இந்த விஷயங்கள் தான். இப்போ அவர் வந்து அரசியலில் வந்து இறங்கி 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் அவர் அரசியலில் இறங்கும்போது இது வரைக்குமே யாருமே பண்ணாத ஒரு புரட்சியை தான் வந்து அரசியல் களத்தில் முத இறங்கி செஞ்சது. அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த அரசியல் கட்சிகளுமே எடுத்து வச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு கோட்பாட்டோட உள்ளே இறங்குற ஒருத்தர், மக்கள் சேவை தான் முதன்மையானது அப்படின்ற அந்த கோட்பாட்டோடு இறங்குற ஒருத்தரை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வச்சு செஞ்சால் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்கே அவருடைய கேள்வியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை சந்திக்க விடாமல் பண்ணுற இந்த சூழ்நிலை. ஏன்னா இது ஒரு உளவியல் மாற்றத்தை வந்து மக்கள் மனசில் ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, எல்லா கட்சிகளுமே வந்து மாநாடு நடத்திக்கிட்டு இருக்குது. திமுக பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னு கூட்டத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நாய் டெய்லர் கோஷ்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ அதிமுக வந்து மாநாடு நடத்துது, மீட்டிங் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் விஜய் அப்படின்ற இந்த ஒரு நபரை மட்டும் மக்கள்கிட்ட இருந்து தூரப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ
அத்தனை விஷயங்களையும் வந்து இன்றைக்கி ஆளும் அரசு பண்ணுது அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து அவர் சொல்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்கள் எல்லார்கிட்டையும் வாக்கு கொடுக்குறேன், ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் வருவேன் அப்படின்னு. ஸோ இதை வந்து அவர் நிர்வாகிகள் மீட்டிங்காகவே வச்சா கூட அவர் மக்களுக்கான ஒரு மீட்டிங்காக தான் வந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார், நான் வந்து உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னை வரவிடாமல் பண்ணுறாங்க. என்னை வரவிடாமல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அந்த கரூர் சம்பவத்தை வந்து எடுத்து அதுக்கான ஒரு எஸ்ஓபி வந்து போட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜரில் எனக்கு மட்டும், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சங்கடங்களை வந்து கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறாங்க. ஆதங்கத்தோட அதே நேரத்தில் கோபத்தோடையும் வந்து தெரியப்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் எச்சரிக்கிறார். யாருன்னா ஆளும் அரசை வந்து எச்சரிக்கிறார். நீங்கள் எவ்வளோ தான் என்னை அடக்குனாலும் வச்சாலும் நானும் மக்களும் ஒன்று தான், என்னையும் மக்களையும் நீங்கள் பிரிக்க முடியாது. மக்களுக்கும் எனக்கு இருக்க உறவை வந்து உங்களால் எந்த ஜென்மத்திலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ரத்தமும் சதயமாக ஒன்றா சேர்ந்துருக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறார். ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அரசியலில் அப்படின்னு எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் அரசியல் அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அரசியல் அனுபவம் இல்லைனாலும் எனக்கு எப்படி பண்ணணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அப்படின்றது வந்து என் மைண்டில் இருக்குது, அதை நான் வந்து செய்வேன் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து அவர் வாக்குறுதிகளாக இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள்லாம் படித்தார். இதெல்லாமே ஒரு மனிதனின் பேசிக் நீட்ஸ். அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், அதை வந்து அரசு கல்லூரிகளை மேம்படுத்துகிற விஷயமா இருக்கட்டும், மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், சின்ன பஸ்ஸு விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றத நான் வந்து பூர்த்தி பண்ணுவேன் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து அவருடைய வாக்குறுதிகளில் கொடுத்தார். ஸோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு அரசாங்கம் நினச்சா இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இத்தனை வருஷமாக இருக்கீங்களே ஏன் அப்படின்ற கேள்வியும் அங்கே வைக்கிறார். ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இப்போ அந்தந்த கிராம மக்கள்கிட்ட கொண்டு போய் அங்கே பக்கத்துலேருந்து பேசும்போது அவங்களுக்கு புரியும். ஆனால் இப்போ போக விடாமல் பண்ணுறதுனால இவருக்கு வந்து இந்த ஒரு மீடியா வெளிச்சம், அதாவது அவர் வரக்கூடிய அந்த நேரம் பேசக்கூடிய அந்த ஸ்பீச் வந்து ஒட்டுமொத்த மீடியாவும் இன்றைக்கி போடுது. ஏன் போடுது அப்படின்னா அது கூட அவங்களுக்கு வருமானம் வர்றனால போடுது. இல்லைன்னா விஜய் அவர்களுடைய இந்த வீட்டில் கிளம்புறதுலேருந்து இந்த ஸ்பீச்சை வந்து லைவ் போடுவாங்களான்னு கேட்டால் எந்த சேனலும் போட மாட்டாங்க. இன்றைக்கி மற்ற மாநாடு நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், மற்ற கூட்டம் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் லைவ்லாம் போடுறது கிடையாது. ஆனால் விஜய் அவர்களுக்கு போடுறாங்க அப்படின்னா அது விஜய் மேலே வச்சுருக்க நன்மதிப்புனால விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கிடையாது. விஜய் அவர்கள் காமிச்சா நமக்கு இவ்வளோ வியூஸ் போகுது, நமக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்றது அந்த சேனல்களுக்கு தெரியுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் போடுறாங்க. இன்றைக்கி இந்த மீடியா வெளிச்சம் இல்லை, இந்த சோஷியல் மீடியா வெளிச்சம் இல்லை அப்படின்னா தளபதியோடைய ஒட்டுமொத்த விஷயமும் இன்றைக்கி மக்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்ற ஆதங்கம் உள்ளுக்குள்ளே இருக்கு. அவர் வந்து உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிறார். அதனால தான் நிறைய வாட்டி அவர் தேங்க் பண்ணுறாரு, விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு தேங்க் பண்ணுறாரு. ஏன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இல்லாமல் போயிருந்தா, நமக்கு இந்த சப்போர்ட் இல்லாமல் போயிருந்தா நம்ம எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருப்போம், நம்மளை எப்படி மக்கள்கிட்ட சேர விட்டுருப்பாங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்க காலகட்டத்திலேயே நம்மளை இந்த அளவுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணுறாங்க அப்படின்னா, இதே இல்லாத காலகட்டத்தில் இருந்த நபர்கள், இந்த வந்த நபர்கள், உதாரணத்துக்கு விஜயகாந்த் போன்றவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயம்லாம் அவர் மைண்டில் போகுது. அதோட இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இவங்க போய் பண்ண சம்பவம் வந்து கரூர் சம்பவம். அதை தான் இன்றைக்கி சொன்னார். என்ன நீங்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து நீங்கள் எல்லாரையும் வந்து நண்பர்களாக பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு, அப்படி இருக்கும்போது என்ன என் மேலே மட்டும் பழைய தூக்கி போட்டு எப்படி உங்களால் மனசாட்சியோடு இருக்க முடியுதுன்னு கேட்டார். அப்போ இந்த இடத்துல அவருக்கு கிளியராக புரியுது, அந்த இடத்துல நான் பண்ணலை, ஆனால் அந்த இடத்துல அந்த அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது யார் காரணம்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு தெரியும். மனசாட்சியே இல்லாமல் நண்பர்கள்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அப்புறம் எதிர்பார்ப்பு, கண்டிப்பாக அவருக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், இல்லாமலாம் இருந்திருக்காது. தமிழக வெற்றி கழகமும் கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் ஒரு சில கட்சிகள் வந்து நம்ம கூட இணைவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கலாம். அவர் உதாரணத்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஏடிஎம்கே வந்து சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டே இருந்தாலும் அதை பற்றின பேச்சு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பெருசாக எதுவும் பேசலை. ஆனால் உள்ளுக்குள்ளே பேச்சு போயிருந்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிருந்ததுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் அதை வந்து அவர் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணல. பட் ரீசெண்டாக இப்போ தேமுதிமுக போய் டிஎம்கேல சேர்ந்தது பாருங்கள், அது அவரை வந்து மிகப்பெரிய லெவலில் எங்கேயோ காயப்படுத்தியிருக்கு. ஏன்னா அது வந்து அவர் அண்ணனாக நினைக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த கட்சி. அந்த கட்சியை
ஆரம்பித்ததே திமுகவை எதிர்த்து தான். அவரை அழித்ததே திமுக தான். அவருடைய மண்டபத்தை இடித்து அவரை மன உளைச்சலாக்கி அவரை வந்து ஒரு நோயாளி ஆக்குனதே திமுக தான். அவரை வந்து ஒரு குடிகாரராக போர்ட்ரே பண்ணதாக இருக்கட்டும், ஒரு கோவக்காரனை போர்ட்ரே பண்ணதாக இருக்கட்டும், ஒரு பைத்தியக்காரனை போர்ட்ரே பண்ணதாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே செஞ்சது திமுக தான். இப்படி அனைத்தையும் செஞ்ச திமுக கூட இன்றைக்கி போய் கூட்டணியில் சேர்ந்துட்ட பிரேமலதா அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இது அவர் ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அவர் வந்து தான் கூட சேரணும்னு நினச்சிருந்துருக்கலாம். மேபி நம்ம கூட சேரலைன்னா கூட ஒரு ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துருந்தா கூட பரவாயில்லன்னு கூட நினச்சிருந்துருக்கான். ஆனால் திமுக கூட போய் சேர்ந்துருக்காங்க பாருங்கள். இது அவர் மிகப்பெரிய லெவலில் காயப்படுத்தியிருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து மனசார அண்ணனாக நினைக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி இதை செஞ்சது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துருக்கும். அதனால தான் இன்றைக்கி திமுகவை அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக விமர்சித்தார். வர்றவங்க போகிறவங்க எல்லாத்தையும் வண்டியில் தூக்கி போடுற மாதிரி கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து கொடுத்தார். ஸோ அப்போ இந்த தேர்தலில் மக்களுக்கான கட்சிகள் எதுவுமே இல்லையா அப்படின்ற கேள்வி அவருக்குள்ளே வருது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அவர் மனசில் நினச்சிருப்பார், எல்லா சின்ன சின்ன கட்சிகளும் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதிகாரத்தையும் நோக்கியும் அவங்களுக்கான ஒரு அதிகாரம் வேணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அந்த அதிகாரம் வேணும் அப்படின்றது எண்ணத்தோடு இருப்பாங்கன்ற அந்த நம்பிக்கை கொஞ்சம் இருந்திருக்கும். 2 திராவிட கட்சிகள் வேணால் எதிர்த்து வந்திருக்கலாம், பிஜேபி எதிர்த்து வந்திருக்கலாம். பட் சின்ன சின்ன கட்சிகள் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு சில கட்சிகளை வந்து மைண்டில் வச்சுருந்துருப்பார். உதாரணத்துக்கு பாமக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 இயருக்கு அவங்களுடைய ஜாதிக்கே அந்த கட்சி நடத்தினா கூட மக்களுக்கான ஒரு கட்சியாக அவர் வந்து பார்த்துருக்கலாம். அதான் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, அந்த கட்சியை வந்து அவர் பார்த்துருக்கலாம். ஸோ விடுதலை சிறுத்தைகள் சிறுபான்மையினருக்கான கட்சி, இப்படி அவர் இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கானவர்களும் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டவங்க. புரியுதுங்களா இல்லையா? இப்படி அடையாளப்படுத்திக்கிட்டவங்க எல்லாமே இன்றைக்கி திராவிட கட்சிகளில் போய் ஒண்டிட்டாங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு கொடுக்குறேன்னு சொல்லியும் இன்றைக்கி எல்லாரும் போய் அந்தந்த திராவிட கட்சிகளோட ஒண்டிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்களாம் யார்? அப்போ நீங்களாம் இவ்வளோ நாளாக திருட்டு பசங்களாம் ஃப்ராடு பசங்களாக தான் இருந்திருக்கீங்களா அப்படின்ற கேள்வி அவருக்குள்ளேயே வந்திருக்கு. உங்களையாடா நான் நம்பினேன் அப்படின்றத அவர் வந்து கேட்டுக்கிட்டு அந்த கோவம் தான் இன்றைக்கி அது வெளிப்பட்டுருக்கு. ஏன்னா அவர் வந்து பெருசாக எதிர்பார்த்தது வந்து விடுதலை சிறுத்தை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தேமுதிக கண்டிப்பாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருப்பார். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னும் போது அவர் இருந்திருப்பார். ஏன்னா மக்களுக்காக கட்சி ஆரம்பித்தவங்க இவங்க வந்து சிறுபான்மையினருக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லி திருமாவளவன் நிற்கிறாப்புல. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாமக ராமதாஸ் அவர்கள் அங்கிட்டு நிற்கிறாரு. ஸோ இப்படி அவர் வந்து மக்களுக்கான சில கட்சியில் வந்து கண்டிப்பாக அவரும் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார். இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம தானே இவங்களாம் வந்து திராவிட கட்சிகள் கூட இருக்கிறாங்க. அப்போ நம்ம இவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்போம், நமக்கு இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கும்போது நம்மளை முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டு இவங்க வந்தால் சந்தோஷம் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாமே இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா திராவிட கட்சிகளையும் கூட போய் சேர்ந்துட்டு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி அவர் வந்து எதிர்க்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் தனியாக நிற்கிறாப்புல. ஒட்டுமொத்த கட்சிகளும் இன்றைக்கி எதிர்க்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள். அதில் நாய் டம்ளர் குரூப்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எதிர்க்குது. அவங்க தனியாக நிற்கிறேன்னு சொன்னாலும் அவங்க எந்த கூட்டணியும் இது வரைக்கும் நான் சேர மாட்டேன், 2 திராவிட கட்சிகளையும் நான் சேர மாட்டேன்னு சொல்லி இருந்தாலும் ஆனால் அவங்க இன்றைக்கி எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை தான். அவன் எதிர்க்க வேண்டியது திமுகவை இல்லைன்னா அதிமுகவை. அவங்கள விட்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை. ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியே ஒரு தமிழனை எதிர்க்குது அப்படின்னும் போது அவருக்கு இன்னும் அதில் வலி அதிகமாக தான். ஏன்னா இத்தனைக்கும் அவர் வந்து நாய் டம்ளர் கட்சியை பற்றி பெருசாக பேசினது கிடையாது, விமர்சனம் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களா வாலண்டியராக வந்து பேசுகிறது, அப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி அவர் மைண்டில் வந்து உட்காந்து அதை தான் இன்றைக்கி டெலிவரி பண்ணியிருக்கார். அதை டெலிவரி பண்ணி தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நல்லா பாருங்கள், நீங்கள் இத்தனை வருஷமாக யாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களுடைய கட்சி, உங்களுடைய ஜாதி தலைவர்கள் மூலிமா கட்சி வச்சுருக்கீங்களா, இவங்கெல்லாம் நம்பியிருக்கீங்க, இவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லது செய்ய வரல அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. அதனால தான் ஒரு கேள்வி வைக்கிறாரு, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இன்றைக்கி அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து எவ்வளோ, இன்றைக்கி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுடைய சொத்து எவ்வளோ, உங்களால் டிக்ளேர் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறார். எவனாவது அதை செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியாவது அதை செய்ய முடியுமா?
எவனுக்காவது தெம்பு திராணி இருக்கா? இன்றைக்கி அது யாராக வேணா இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், பிரேமலதா இருக்கட்டும், ராமதாஸாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஸ்டாலினாக இருக்கட்டும், இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சொத்து எவ்வளோ, அரசியல் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சொத்துன்னு சொல்ல முடியுமா? ஏன் இந்த கேள்வி கேட்டார்னா, விஜய் அவர்கள் ஊழல் செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு புலி படத்துக்கு வாங்கின அந்த காசுக்காக வந்து இன்றைக்கி எல்லா மீடியாவும் உட்காந்து அவரை வந்து குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க, ஊழல்வாதின்னு. அப்போ நான் ஊழல்வாதினா நீங்களாம் யாரடா, தியாகியா அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து செருப்பால் அடித்த மாதிரி கேட்டார் எல்லாரையும். எவனாவது சரியான ஆம்பளையாக இருந்தால் டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு. யார் பண்ணுவா? ஒரு பயம் பண்ண மாட்டான், ஒருத்தனாலையும் பண்ண மாட்டான். இது எல்லா மக்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் அவன் பின்னாடி போய் கூட்டமாக நிற்கிறாங்க பாருங்க. இன்க்ளூடிங் நாய் டம்ளர் கோஸ்டின் சேர்த்து சொல்கிறேன். அவன் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது அவங்ககிட்ட என்ன இருந்தது? சைமன்ட்ட ஒரு மசரும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவனுக்கு வீடு என்ன, சொகுசு வாழ்க்கை என்ன, அவன் வாழ்கிற வாழ்க்கைக்கான வருமானம் என்ன, எங்கேருந்து வருதுலாம்? மக்கள் கொடுக்குற காசு தானே. அப்போ இதை தான் அவர் சொல்கிறார். இப்படி எல்லாம் திருடி மக்கள்கிட்ட திருடி இன்னமும் திருடுறதுக்காக தான் போய் அந்த திருட்டு கூட்டத்தில் சேர்ந்தீங்களே ஒழிய, உங்களுக்காக ஒருத்தன் வந்து மக்களுக்காக ஒருத்தன் இறங்கி நான் வர்றேன், நான் வந்தாலும் என் கூட சேர்ந்து நீங்களும் பயணிங்கன்னு உங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு நான் தர்றேன் அவ்வளோ சொல்லியும், ஆனால் திருட்டு பசங்க நீங்களாம் போய் ஒன்றா சேர்ந்துட்டு என்னை எதிர்க்கிறீங்க அப்படின்னா பரவாயில்லடா, நான் தனியாக தான் நிற்பேன், ஆனால் என் கூட மக்கள் நிற்கிறாங்க. அதனால தான் சொன்னார், என்னையும் மக்களையும் பிரிக்க முடியாது, நாங்கள் ரத்தமும் சதயமாக இருக்கோம் அப்படின்னு. ஃபைனலாக எல்லாத்துக்கும் மேலே மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி 5 வருஷத்துக்கு வர ஒரு அரசியல்லாம் கிடையாது. இதை ஏன் அவர் சொல்கிறான்ற பாயிண்ட்டை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த 2026 விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து 2031 ஆனாலும் சரி, 2037 ஆனாலும் சரி, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணுறார். எஸ், ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு எலெக்ஷன் இது. இந்த எலெக்ஷனில் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு இன்றைக்கி மேனிப்புலேஷன் வகையில் பெரும்பாலான மீடியாஸ் வந்து சப்போர்ட் பண்ணி திமுகவை ஆதரித்து பேசிக்கிட்டு தெரியுது. அண்ட் திமுக கூட கிட்டத்தட்ட 10 கட்சிகள் கூட்டணியாக இருக்குது. இந்த பக்கம் 8 கட்சிகள் கூட்டணி இருக்குது. இந்த பக்கம் நாய்ட்டமில் தனியாக நிற்கிறான். அப்போ இவ்வளோ பேர் கட்சிகளும் நீங்கள் கட்சியை பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இந்த 2 கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சி தான் வரும், அதில் கண்டிப்பாக திமுக தான் வரும் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார். அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ இந்த 5 வருஷத்துக்கு வர்ற எலெக்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த வாட்டி உங்களுக்காக நான் இறங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இத்தனை வருஷமாக யாரும் கிடையாது, உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஒன்று டிஎம்கேக்கு போடணும், இல்லை ஏடிஎம்கேக்கு போடணும், இல்லைன்னா நாய் தமிழருக்கு போடணும். இந்த 3ல் ஏதோ ஒரு கட்சிக்கு போடணும். ஆனால் இந்த வாட்டி உங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறேன். அப்படின்றது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு தனி மனிதன் ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா, இறங்கும் போதே 2 எதிரிகளை டிக்ளேர் பண்ணிட்டு இறங்குறான். ஒருத்தன் வந்து பிஜேபி, இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே. புரியுதுங்களா இல்லையா? ஒருத்தர் வந்து சென்ட்ரலில் வந்து ஆள்ற இடத்துல இருக்கிறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் ஆள்ற கட்சி. இந்த 2 கட்சியையும் எதிர்த்து நான் இறங்கி ஒருத்தன் அரசியல் பண்ணுறேன் அப்படின்னா, இது உங்களை நம்பி நீங்கள் எனக்கு ஓட்டு போடுவீங்கன்றதுக்காக மட்டும் கிடையாது. அந்த இடத்துல போய் உட்காந்தா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். இல்லை நாங்கள் திருப்பி இதே திருட்டு கும்பலுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலே போகாது அப்படின்றத திருப்பி அவர் தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா அவருக்கு இனி வாழ்வாதாரத்துக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்பட போகிறது கிடையாது. அவர் பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத சந்தோஷம் கிடையாது, பார்க்காத விஷயங்கள் கிடையாது, எல்லாமே பார்த்துட்டார். எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் ஒருத்தன் இவ்வளோ பேரையும் எதிர்த்து நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லது செய்யணும். நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த இடத்த நான் திருப்பி உங்களுக்கு தரணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் வந்து இருக்கேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அதனால தான் 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி வரும். அதாவது காமராஜர் இருந்தார், காமராஜருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணா வந்தார், அண்ணா வந்து சில விஷயங்கள் செஞ்சார், அப்புறம் எம்ஜிஆர் வந்து சில விஷயங்கள் செஞ்சார். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் யாருனாலையும் எதையுமே பெருசாக செய்ய முடியல. வந்தவங்க எல்லாருமே ஊழல் செஞ்சாங்க, கொள்ளையடித்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்த்தாங்க. ஆனால் மக்களுக்கு எதுவும் செய்யலை அப்படின்றது தான் இந்த இடத்துல அவர் சிம்பாலிக்காக சொல்கிறாரு. சிம்பாலிக்கும் இல்லை, டைரெக்டாகவே சொல்கிறார். ஸோ 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னா அடுத்து 2031 நம்ம விஜய் அவர்கள் சிஎம்மாக வைக்கலாம், அதை ஆக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா காலம் அதற்கு என்ன பதில் சொல்லுன்றது யாருக்குமே தெரியாது. அது என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம்.
ஸோ நான் உங்ககிட்ட ஒன்று ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த 2026 திமுக ஆட்சியில் உக்காந்துச்சுன்னா கண்டிப்பாக சிஎம் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். புரியுதுங்களா? அதை நீங்கள் நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. அவர் சிஎம் ஸ்டாலின் ஆகிட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அடுத்த 5 வருஷம் நிலைமை என்ன மாதிரி ஆகும்னு தெரியாது. இப்போயே சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்குன்னு தெரியுது. போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்குன்னு தெரியுது. ஸோ இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னே தெரியாது. ஸோ அப்போ 2031 தளபதி அவர்களே திருப்பியும் அரசியல் களத்தில் நின்னா கூட அவர்னால் இப்படி ஒரு இம்பேக்டை கொடுக்க முடியுமா, இந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கஷ்டம்தான். ஸோ வாய்ப்பு அப்படின்றது ஒரு வாட்டி தான் வரும். ஆனால் எப்போயா ஒரு வாட்டி தான் கொடுப்பான். எப்போயா ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி பவர்ஃபுல் பர்சனை வந்து பவர் தேவைப்படுற இடத்துல இறக்கி விடுவாப்புல. அதை நம்ம தான் கரெக்டாக பிடிச்சி அவங்களுக்கான அந்த இடத்த கொடுக்கணும். அதை தவறிட்டோம் அப்படின்னா இழப்பு அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2026 யாரை உட்கார வைக்கணும் அந்த சிஎம் சீட்டில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் முடிவு பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.